பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: உங்கள் முன் வைத்திருக்கும் அந்த மகிமையின் திட்டத்தையே நோக்குங்கள். ஆதார வசனம் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 31, 32, 33 வசனங்கள். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறது இல்லை. தேவ சித்தத்திற்குள் இருப்பவர்களே, ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளே இப்படி நினைக்கிறார்கள். எப்படி? கொஞ்ச நாட்கள் பாடுகள், சிச்சைகள், பின் நல்ல காலம், சமாதானம், பின் மறுபடியும் பாடுகள், வேதனைகள், சோதனைகள் வரும் என்று. இப்படி எங்கேயாவது வேதத்தில் கர்த்தர் சொன்னதுண்டா? இடரல்கள் வருவது அவசியம், இடர்கள் வராமல் இருப்பது கூடாத காரியம் என்று சொன்னார். இந்த இடரல்கள், சிட்சைகள், பாடுகள் வருவதற்கு எத்தனையோ காரணங்கள் வேதத்தில் முன் வைக்கப்பட்டிருந்தாலும் இன்று ஆவியானவர் 2 காரணங்களை வலியுறுத்தி நமக்கு சொல்லி நம்மை ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க பலப்படுத்துகிறார். இதை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக கர்த்தரை பற்றிய அறிவு நமக்கு அவசியம் வேண்டும். அவர் நம்மை சிட்சித்து அமுக்கி வைத்து வேதனைப்படுத்துவார், நம்மை ரட்சித்தார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29, 30 வசனங்களை வாசித்து பாருங்கள். அது சொல்வதை கேளுங்கள். தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறிக்கிறார். அறிந்தவர் முன் குறித்தார். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். கேட்டீர்களா? நம்மை பற்றித்தான் பேசுகிற அந்த வசனங்கள் எல்லாம். இந்த லாஸ்ட் வேர்டு மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்பது கர்த்தர் நமக்கு இனிமேல் யோசித்து ப்ரிப்பேர் பண்ணுவது என்பதல்ல. அவர் இந்த பூமியில் நாம் என்னவாக இருந்து, அதாவது நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, வேலை, குடும்பம், அந்தஸ்து, உறவுகள், தேவராஜ்யத்தில் நம்முடைய பங்கு, இவைகளை ஏற்கனவே குறித்து வைத்து விட்டார். மகிமையின் திட்டம் நாம் அற்புதமாக வாழ, சம்பூர்ணமாக வாழ, திருப்தியாக வாழ, சமாதானமாக வாழ, அவரோடு இணைந்து வாழ எல்லாவற்றையும் குறித்து வைத்து விட்டார். ஒவ்வொருவருக்கு தனித்தனியாக மகிமையின் திட்டம். அது அவர்கள் கொடுக்கும் மகிமையின் ஒரு பகுதி, அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய மகிமையினுடைய ஒரு பகுதி. பின் நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்து யுக யுகமாக 2ஆம் மரணம் இல்லாமல் அவரோடு இருக்க வேண்டும். இது அவரது நம்மை பற்றிய மகிமையின் திட்ட உச்சகட்டம். இந்த தேவ திட்டம் சித்தம் நிறைவேற்றுவதிலேயே அவர் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் அந்த மகிமையை கொடுக்க வேண்டும். நாம் வாழ வேண்டும், இங்கேயும் வாழ வேண்டும், நீதியாக, நியாயமாக, அவரோடு இணைந்து சந்தோஷமாக வாழ்ந்து சாட்சியாக இருந்து அந்த மகிமையின் இடத்தை அடைய வேண்டும் என்பதுதான் அவரது திட்டம். அதற்குத்தான் நம்மளை அழைத்திருக்கிறார், நம்மளை வழி நடத்துகிறார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்குத்தான் எத்தனையோ 1000 வாக்குகள் இருந்தாலும் அவரவர்களுக்கு இந்த மகிமையின் திட்டம் நிறைவேறுக்கு ஏற்ப வாக்குகள் கொடுக்கிறார். சபையில் ஒரே மெசேஜ் தான், ஒரே ஆராதனை தான், வார்த்தையில் ஒன்றுதான் புறப்பட்டு வருகிறார். ஆனால் அவரவர்களுக்கு தனித்தனியாக ஆவியானவர் உணர்த்துகிறார். நம் ஒவ்வொருவரையும் நடத்தும் பாதைகள் வேறு, சேரும் இடம் ஒன்றுதான். இதில் பாரபட்சம் அவர் காட்டுவதே இல்லை. ரோமர் 2:11, அப்போஸ்தலர் 10:34. ஏன் வாழ்வில் வித்தியாசம் வருகிறது என்றால் நம்முடைய விசுவாச அளவு, கீழ்ப்படுகிற முறைமை, அந்த சித்தத்தோடு புரிந்து கொண்டு நாம் இணைந்து நடக்கிறோம் அல்லவா, அதை பொறுத்து, அந்த பங்கை பொறுத்து நாம் எப்படி இந்த பங்கை ஏற்றுக்கொள்கிறோம் அதை பொறுத்து தான் மாறுகிறது. அவரிடம் வஞ்சகம் இல்லை. எல்லாருக்கும் ஒரே ரட்சிப்பு, ஒரே வேதம், ஒரே பரலோகம், ஒரே தேவன், ஒரே கர்த்தர், ஒரே ஆவியானவர். அவர் அன்பு காட்டுவதில் வித்தியாசமே இல்லை. வித்தியாசம் நம்முடைய நடைமுறையில் உள்ளது. சரி, இருக்கட்டும். நமக்கு வகுத்து அந்த மகிமையின் திட்டத்தை நாம் அடைய நம்மை உருவாக்குகிறார். உருவாக்காமல் அதை செய்யக்கூடாது. குழந்தை, 5 வயசு குழந்தை கையில் நம்ம 1000 பணம் கொடுக்க மாட்டோம். அதன் கையில் கத்தியை கொடுக்க மாட்டோம். அந்த கத்தி எப்படி பயன்படுத்துவது என்று தெரிந்தால் தான் நம்ம அதை பார்த்தாலும் கொடுப்போம். நாம் களிமண் குயவன் கையில் இருப்பது போல, தோட்டக்காரன் கொடிகளை சுத்தம் பண்ணுவது போல இது அவசியம். யோசேப்பின் பாதை எடுங்கள். அவனுக்கு ஆண்டவர் சொப்பனத்தில் பேசினார். அவன் எப்படி இருப்பான், மகிமையின் திட்டத்தை கொடுத்தார். அந்த மகிமையின் ஆசீர்வாதத்தை அவனுக்கு காட்டினார். அவன் தன்னுடைய சகோதரர்களோடு பகிர்ந்து கொண்டான், தகப்பனோடு பகிர்ந்து கொண்டான். உடனே ஆகிவிட்டானா? இதை மோப்பம் பிடித்த சாத்தான் அழிக்குவதற்கு வெவ்வேறு திட்டம் போட்டான். அந்த திட்டங்களெல்லாம் பாருங்கள், நன்மையாக மாற்றினார். எங்கே கொண்டு போக வேண்டுமோ அங்கேயே கொண்டு போனார். எங்கே உயர்த்த வேண்டுமோ அங்கே எகிப்துக்கே கொண்டு போனார், உயர்த்தினார்.
யோசேப்பின் வாழ்வில் அந்த மகிமையின் உயர்வை இடத்தை அடைவதற்கு அவரை உருவாக்கினார். இவன் வழி தவறவில்லை, பாதையை விட்டு விலகி போகவில்லை. கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்கள் செய்தனால் சிக்ஷை கொடுத்து பாடம் கற்க வைத்து தம் வழியில் சேர்க்க எந்த அவசியமும் யோசேப்பிற்கு இல்லை. உருவாக்கினார், உயர்த்தினார், அவ்வளவுதான். அவன் இணைந்து கொண்டான். ஆனால் அதே சமயத்தில் பாருங்கள், 2 சாமுவேல் 11:12 அதிகாரத்தில் தாவீது தவறினார். பட்சபாலுடன் தவறான வழியை வைத்து அவருடைய கணவனையே கொலை அளவுக்கு போய்விட்டான். ஆனால் ஆண்டவர் உணர்த்தினார். அதனால் அந்த பிள்ளை கருவுற்ற அந்த பிள்ளையை அடித்தார். அவனுக்கு பிறந்தது, அது இறந்து விட்டது சில நாட்களில். தாவீதுக்கு 2 வகையிலும் சோதனை, சிக்ஷை, பாடுகளை தேவன் அனுமதித்தார். ஒன்று, அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டது, 1 சாமுவேல் 16:13. அதை அடைவதற்கு அவனுக்கு ஒரு பாதை, கரடுமுரடான பாதை தான், ஆனால் கூடவே இருந்தார், உருவாக்கினார். 2வது, பட்சபாடம் தவறு செய்தது மட்டுமல்ல, கொலையும் செய்தான் அல்லவா, இதை மன்னித்து விட்டார். ஆனால் கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதி. இங்கே பூமியிலே நீதியை சரிக்கட்டு மேலே வரும்போது கரை திரை அற்றவர்களாக வரவேற்க வேண்டும் என்பதற்காக பூமியிலே சரி கட்டினார். அதுதான் அவனுக்கு சிக்ஷை, பாடுகள், வருத்தம், வேதனை. அன்பான தேவ மக்களே, கர்த்தர் ஒருபோது நம்மை கைவிடவே மாட்டார். மாறி மாறி நல்லது கெட்டது நல்லது கெட்டது அப்படி நினைக்காதீர்கள். அப்படி எங்கு சொன்னார்? அப்படி எடுத்துக்கொள்ளாதீர்கள் வாழ்வை. சிக்ஷை, வேதனை, சோதனை நமக்கு அனுமதிப்பது மனப்பூர்வமாக அவர் செய்வதில்லை. நாம் பிள்ளைகளை சிக்ஷிக்கிறோம், தண்டனை கொடுக்கிறோம், பனிஷ்மெண்ட்டு கொடுக்கிறோம், மனப்பூர்வமாக செய்கிறோம். அந்த பிள்ளை சாப்பிட்டுதான் என்று எட்டிட்டு பார்க்கிறோம் அல்லவா? ஏனென்றால் இந்த சொத்தையெல்லாம் வைத்து அவன் காப்பாற்ற வேண்டுமே, நாளைக்கு அவன் நல்ல குடும்பத்தின் கௌரவத்தை காப்பாற்ற வேண்டுமே, அதற்காக நாம் சிக்ஷிக்கிறோம். நாமே இப்படி என்றால், பொல்லாதவர்களாக நாமே நம்ம பிள்ளைகளை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக சிக்ஷிக்கிறோம் என்றால், பரமபிதா தம்மோடு நித்திய ஜீவனை கொடுத்து அவரோடு வாழ வேண்டும் என்பதில் அது எவ்வளோ பெரிய மகிமை. அதற்கு சிக்ஷை இருப்பதல்லவா? அது தவறு என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது அல்லவா? எவர் மீது அதிக அன்பு இருக்கிறதோ அவர்களை அதிகமாய் சிக்ஷிக்கிறேன் என்கிறார். ஒன்று நன்றாக தெரிந்து கொள், ஆசீர்வாதங்கள் அற்புதமாக, அதிசயமாக, பயங்கரமாக இருக்கும் என்றால் பாதையும் அப்படித்தான் இருக்கும். சிறுமைப்படுத்தினே, இனி சிறுமைப்படுத்தாது இருப்பேன் என்று அனைத்தையும் படுத்த தேவன் நம்மிடம் கெஞ்சி சொல்வது போல் சொல்லுகிறார். நான் சில வசனங்களை உங்களுக்கு சொல்கிறேன், அது எழுதி குறித்து வைத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். அவரை ஒரு நாள் நம்மளை சிக்ஷிக்கிற தேவன் அல்ல. அதாவது வேண்டுமென்றே சிக்ஷிக்கிற தேவன் அல்ல, மனப்பூர்வமாக சிக்ஷிக்கிற தேவனும் அல்ல. அந்த பாதை அதை கொண்டு போய் என் பிள்ளையை உயர்த்த வேண்டுமே என்பதற்காகத்தான் சிக்ஷிக்கிறார். 1 நாளாகும் 1:17, யோபு 36:15, சங்கீதம் 9:9, சங்கீதம் 9:18, ஏசாயா 29:19, ஏசாயா 41:17, செப்பனியா 3:19, நாகும் 1:12 எடுத்து வாசித்து பாருங்கள். நியாயாதி புஸ்தகங்கள், ராஜாக்களுடைய நாளாகும் புத்தகங்களெல்லாம் நாம் பார்த்தால் தேசம் 40 வருடங்கள், 50 வருடங்கள், 80 வருடங்கள் அமைதலாக இருந்தது, சமாதானத்தோடு இருந்தது, எதிரியும் இல்லை, எதிர்ப்பும் இல்லை என்று பார்க்கலாம். அப்போ என்ன மாறி மாறியா வந்தது? அப்படி இல்லையே. நாம் கர்த்தரின் சித்தத்தை புரிந்து கொண்டு, அவர் திட்டத்தில் இணைந்து கொண்டு, அவர் நியமங்களை ஆவியான துணை கொண்டு கீழ்ப்படிந்து நடக்கும்போது, சிறுமையிலும் மோசமான காலத்தில், சிக்ஷையின் காலத்தில், வருத்தத்தின் காலத்தில் நம்மை நடத்துவார், போஷிப்பார். அந்த காலகட்டத்தில் நாம் படிப்போம், திருமணம் நடக்கும், எல்லாம் செய்யும். பின் என்றென்றைக்கு சமாதானத்தோடு வைப்பார். 1 கொரிந்தியர் 10:13 இதைத்தானே பவுலடிகளார் எழுதி வைத்தார். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். மனுஷருக்கு நேரிட சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல், சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். கேட்டீர்களா? அதுதாங்க அன்பான தகப்பன். அந்த அன்பான தகப்பன் செய்யக்கூடிய காரியங்கள் இதுதான். வாழ்நாளெல்லாம் நித்திய சமாதான மகிமை. இந்த வாழ்வை நாம் வாழ்வோம். இதைத்தான் எப்போதும் பயந்து விழிப்புணர்வோடு ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த சிக்ஷை வருகிறது. நம்மளை உணர்த்துகிறார், விழிப்புணர்வை செய்கிறார். அந்த மகிமையின் திட்டத்தை அடைய வேண்டும். உங்களுக்கு அந்த மகிமையின் திட்டத்தை வைத்திருக்கார், பிள்ளைகளுக்கு மகிமையின் திட்டத்தை வைத்திருக்கிறார். அற்ப சொற்பம் அல்ல. அதை அடைவதற்கு அந்த பாதை அப்படித்தான். அவ்வளவுதான். ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த சிக்ஷை பாடுகள் ஏன் என்று என்னை நானே உய்த்து ஆராய்ந்து பார்த்து ஆவியானவர் உதவி பெற்று எழும்புவேன். நீர் அடியானுக்கு வைத்திருக்க அந்த மகிமையின் ஆசீர்வாதங்களை அத்தனையும் பெறுவேன்.
இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு என் நடையின் மீதே நான் கவனமாக இருப்பேன். என்னுடைய பேச்சு, செயல், சிந்தனையின் மீது நான் கவனமாக இருப்பேன். ஆமேன். ஹல்லேலூயா.